திருநெல்வேலியைச் சேர்ந்த தம்பி பெனடிக்டன் ரோஹித் அவர்கள் இன்னைக்கு நீச்சல் போட்டியில சர்வதேச அளவில் வெற்றியை தொடர்ந்து குவிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்பொழுது கூட மென்ஸ் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் பிரிவில் 52.5 செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு நேஷனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் நம்முடைய சகோதரர் பெனடிக்ட் அவர்கள். அடுத்து வருகின்ற ஒலிம்பிக் கேம்ஸ்ல பங்கேற்பதற்காக மிக கடினமாக பயிற்சி எடுத்து வரும் ரோஹித் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உடையார்பாளையத்தைச் சேர்ந்த தங்கை ஷர்வானிகா இங்கே நம்மோடு உட்கார்ந்து இருக்கிறார். செஸ் போட்டியில இன்னைக்கு இந்தியாவே பெருமைப்படுகின்ற அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வீராங்கனை தான் ஷர்வானிகா. அவங்களுடைய வயசு கூட இன்னும் 10 வயசு ஆகல. ஆனா கிட்டத்தட்ட 10 தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை ஏற்கனவே வென்று காட்டியிருக்கிறாங்க. இது ஷர்வானிகாவுக்கு மட்டும் தனிப்பட்ட பெருமை என்பதை விட இட் இஸ் a proud moment for Indian chess. குறிப்பாக தமிழ்நாடு செஸ்ஸுக்கு இது proud moment என்று சொல்லலாம். ரோஹித், ஷர்வானிகா மாதிரி இன்னும் பல நூறு வீரர்கள் உங்களிலிருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் என அனைத்து வகையிலும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கின்றது. இவற்றை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா பயிற்சியும் மன உறுதியும் இருந்தா நீங்க நிச்சயம் சாதித்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த